இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறா, பிருந்தாவை பத்தி ஏதாவது சொல்லுடா. பிருந்தா எப்பயாவது கோவப்பட்டு நீ பாத்திருக்கியா? இல்லையே. ஸ்டார்ட் பண்ணுவா. மாமா அது நீங்க சிரிக்காம சொல்லுங்க பாஸ். வாங்க 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 குருஜி, வாங்க குருஜி, உட்காருங்க. சரி, உட்காருங்க குருஜி. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாங்க குருஜி, எங்க குடும்ப வாரிசு வரப்போது இல்லையா, அதை நினைக்கும் போதெல்லாம் எங்க மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்படி சந்தோஷமா பேசி சிரிக்கிறத பாக்குறதுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கே. அப்படிலாம் எதுவும் இல்ல குருஜி. குருஜி, நைட்டு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 2 இட்லி கொஞ்சம் தேங்காய் சட்னி போதுமா? குருஜி எவ்வளவு சாதாரணமா இருக்கார்ல. குருஜி, ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுங்க. நீங்க ஆசிரமத்துல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்துல கதை காலட்சேபம் எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு கதை சொல்றீங்களா? இப்போ நானும் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. சொல்லுங்க குருஜி. கதா கலாச்சபம் சொல்றேன். அது கதா கலாச்சபம்ல ஒரு 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 நீதி கதை சொல்றேன். ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கும் கேட்ட மாதிரி இருக்கும். சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாராம். அவருக்கு அளவில்லாத சொத்து, பணம், நகை எல்லாம் இருந்துச்சாம். அப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு நேர்மையான திருடன் ஒருத்தன் வந்தானா. ராத்திரி நேரத்துல வந்தானா. நேர்மையான திருடனா? ஆமா, அவன் வெறும் திருடன் மட்டும் தான் செய்வான். யாரையும் எதுக்காகவும் காயப்படுத்தவே மாட்டான். அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஓஹோ. இப்ப அந்த திருடன் அந்த வீட்டுல இருக்கிற மொத்த சொத்தையும் கொள்ளடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? காலையில ஏஞ்சி பார்த்தா அந்த ஜமீன்தார் பொண்டாட்டி பணத்தை காணோம், நகையை காணோன்னு பதறாங்களாம். ஆனா ஜமீன்தாருக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஏன் குருஜி? அது அந்த திருடனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாராம். என்னது? திருடனவனுக்கு நன்றியா? அதான் ஏன்? அது வந்து அந்த பணத்தையும் நகையையும் காப்பாத்துறது ஒரு பிரச்சனையா இருந்துச்சாம். அதனாலதான் அவரு நிம்மதி இல்லாம இருந்திருக்காரு. இப்ப அவருக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்துட்டான்ல. அதனால ஒரு திருட வந்து வீட்டுக்குள்ள திருடிட்டு போனாலும் அத நெகட்டிவா தான் யோசிக்கணும்னு இல்ல, அத பாசிட்டிவாவும் யோசிக்கலாம். குருஜி, அப்போ அந்த ஜமீன்தாரோட நிலைமை? தெருவோட்டை ஏந்திட்டு தெருவுக்கு போயிருப்பாரு. அவரும் பொன் பொருள் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டாரு. அத நான் சொன்னது தானே. ஏ மாறா, மாறா, எனக்கு அந்த சிஷ்யனை பார்த்தா டவுட்டா இருக்கு. எனக்கு அந்த குருஜியை பார்த்தாலே டவுட்டா தான் இருக்கு. ஏங்க, நீங்க என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? அது கார்த்திக், உண்மையை சொல்லுங்க. என்ன? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? கண்மணி, நான் உன்கிட்ட என்ன மறைக்க போறேன்? இல்ல, அப்போ குருஜி சொல்றாரு. அவரு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அவர் சொல்றத கேட்டு என்ன கேள்வி கேட்கிறீ கண்மணி? இல்ல, நான் எதுவும் மறைக்கல. ஏய், சத்தியமா நான் எதுவும் மறைக்கல. ஏய், என்ன நம்பு பிருந்தா. ஏற்கனவே யாரோட கோவமோ சாபமோ தெரியல, நம்ம வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதையே தீர்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப நீ ஏதாவது சொல்லி அது குருஜி காதுல விழுந்து அவர் கோவத்துக்கோ சாபத்துக்கோ ஆளாயிட்டா என்னடா பண்றது? கொஞ்சம் பேசாம இருண்டா. சொல்ல சொல்ல கேட்காம. வீரா, நீயும் அவன் சொல்றதுக்கெல்லாம் ஊன்னு தலையாட்டிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? நம்ம குடும்பத்துக்கு எடுக்க வெளியால் வேணாம், இது ஒண்ணு போதும். என்ன தம்பி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான்
வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக்கா, அதான் லேட் ஆயிருச்சு. என்ன, நான் கேட்ட அமௌண்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆ நீங்க? நான் என்ன எடுத்துட்டு வரணும்? இல்ல அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆ, பக்காவா இருக்கு. ஒரு கையில பணத்தை கொடுங்க, இன்னொரு கையில எவிடன்ஸை தந்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏய், வேணாடா, விட்டுரு. வா 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 வா. ஏய், வாடான்றேன். நானும் போனா போகுது முள்ளு மேல விழுந்த வேட்டி எடுக்கிற மாதிரி நான் சூக்கா சால்வ் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா வேட்டியை கிளிக்க பாக்குறிய ராஜா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா மூஞ்சியை கிழிச்சிடலாம். டே விடு விடு, இனிமேல அவனால ஓட முடியாது. ஏண்டா உன்னால நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? எத்தனை நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன் தெரியுமா? என் தம்பியவே ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தல நீ. ஆ? ஐயோ ஐயோ, என் பேக் டேய், வேணாடா. கொஞ்ச நேரம் கேப் விடுறா, அப்புறமா அடிக்கலாம். சொன்னா கேளு. ஏய், ஐயோ, என் லேப்டாப், என் பேக், என் பேக். ஏய் பேசாம இரு. சிகரெட் ஸ்மெல்லு. இந்த வீட்டில் யார் சிகரெட் அடிக்கிறது? இந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தோம், நாமளும் நிறுத்தியாச்சு. வேற யார் அடிச்சிட்டு இருப்பா? இந்த வரேன். மாறா, ம், இன்னைக்கு நம்ம ரோடு ஃபுல்லா ஒரு வாண்டட் போஸ்டரை பார்த்தேன். அந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா சரியா புடிபட மாட்டேங்குது. அதை விடு. இந்த குருஜி இருக்கான்ல, ரூம்குள்ள உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். தம்மா? ஆ? டேய், எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அவன் குருஜி இல்ல, திருடன்டா. என்னடி சொல்ற? இரு, இங்க பாரு. டேய், இவன் மூஞ்சியை தான் ஊரெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. அவன எனக்கு இவன் வந்ததுல இருந்தே டவுட்டு தான். இவன் வேற ஏதோ ஒரு மோட்டிவ்ல வந்திருக்கான். ராஸ்கல் கையும் களவுமா பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்கணும்.